Hi friends, இன்னைக்கு நம்ம VB ஸ்கிரிப்ட்ல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்புட்டா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படினா அதில இருக்கிற ஸ்பெசிஃபைட் அதாவது நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் தேவையோ சோ அந்த கேரக்டர்ஸ் வரல நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ இத தான் வந்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ இத நாம எப்படி ஸ்கிரிப்டிங்ல போடலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா HTML tags யூஸ் பண்ணிருக்கேன். தென் டைட்டில்ல பாத்தீங்கன்னா நான் வந்து புரோகிராமோட டைட்டில்ல வந்து நான் கொடுத்திருக்கேன். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா H1 H2 ல நான் வந்து Tutor Joes அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணிருக்கேன். H2 ல பாத்தீங்க அப்படினா Tutor Joes வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்ட் கோர்ஸோட PDF ஃபைல்ஸ் அண்ட் இபுக் ஃபைல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டிங்குள்ளே பார்க்கலாம். ஸோ பாடி டேக்கில் ஸ்கிரிப்டிங் போடுறதுக்காக நான் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அந்த டேக்கை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஸ்கிரிப்டிங்கில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டோட டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும் நம்ம. ஸோ அது என்ன டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் VB ஸ்கிரிப்ட் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். VB ஸ்கிரிப்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா document.write அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ LEFT லெஃப்ட். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கோட லெஃப்ட் சைடு இருந்து நமக்கு வந்து கேரக்டர்ஸை கட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக லெஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆர்குமெண்ட்ஸாக என்ன பண்ணணும்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வெல்கம் டு Tutor Joes அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். Tutor JOES Tutor Joes அப்படின்றத கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். தென் நமக்கு வந்து எந்த சைஸில் நமக்கு வந்து கிராப் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு சைஸ் வந்து ஒரு 5 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து 5 கேரக்டர்ஸை வந்து இந்த ஃபங்க்ஷன் கட் பண்ணி நமக்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 கேரக்டர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து வெல்கம். ஸோ எம் வரையில் நமக்கு வந்து வெல்கோ அப்படின்ற இது வரையில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5ன்றதுனால வரையில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே நம்ம வந்து 6 7 8 அந்த மாதிரி நமக்கு தேவையான நம்பர்ஸை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து கிராப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரைட் சைடுலேருந்து கிராப் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா document.write ரைட். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். RIGHT ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது. தென் கமா போட்டு தென் இதுலேயும் நான் வந்து அதே ஸ்ட்ரிங்கை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு Tutor Joes அப்படின்றத நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ்லேருந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜோஸ் வரல நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 சேம் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. நான் வந்து 5 அப்படின்ற லென்த்தை வந்து நான் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ நமக்கு வந்து இது அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இது ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ரன் பண்ண போகிறேன். பிளாக்டு கண்டென்ட் அலோவ் பண்ண சொன்னோம். ஸோ அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெல்கோ ஜோஸ் அப்படின்றது இது வந்து லெஃப்ட் சைடு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு கேரக்டர்ஸ். ஸோ அதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு தேவையானதை நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்கேடினேட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். தென் இதுக்கு சேம் இதையே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இதையே காப்பி பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இதுலேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக ஃப்ரம் ரைட் அப்படின்றத போட்டுக்கிறேன். RIGHT ஃப்ரம் ரைட் அப்படின்றத போட்டுக்கிறேன். தென் ஃபைனலாக நமக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்ஸ் போட்டு ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆம்பர்சண்ட் சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்கேடினேஷனுக்காக தென் BR டேக் போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். BR டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட், அதாவது நெக்ஸ்ட் லைனில் நமக்கு வந்து பிரேக் ஆகி நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். தென் இதை வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்றது வெல்கோ, அதாவது 5 கேரக்டர்ஸ் கொடுத்தோம். ஸோ நமக்கு வெல்கோ அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஃப்ரம் ரைட்டுன்றது நமக்கு 5 கேரக்டர்ஸ் கொடுத்தோம். ஸோ JOES அப்படின்றது நமக்கு 5 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து இங்கே ஒரு 7 or 8 கேரக்டர்ஸ் வரணும். ஸோ இதில் ஃப்ரம் ரைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6 or 8 கேரக்டர்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டேன். நம்ம ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிடுறோம். தென் மறுபடியும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரம் லெஃப்ட் வந்து நமக்கு 8 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. WELCOME அதாவது நமக்கு 8 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜோஸ்க்கு வந்து
நமக்கு இருக்கிற 8 கேரக்டர்ஸ் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் tutorjos அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.